நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, ஏன் கல்யாணம் முடிஞ்சோன்னு வேகமா வெளியே வந்துட்டேன்? கிருஷ்ணா என்ன பார்த்த மாதிரி தோணுச்சு, அதான் வந்துட்டேன். கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உண்மையிலேயே சொல்றேன்னா, நீங்களும் நானும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தியிருந்தா கூட இவ்வளவு அழகா நடத்தியிருக்க முடியாது. ஏற்கனவே காவேரி கல்யாணம் நின்னு போயிருக்கு. நடக்க போற இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா சாரதாவை பார்த்ததுக்கு அப்புறம் நீக்கு அந்த பயம் எல்லாம் போயிடுது. என்ன பிரமாதமா கல்யாணத்தை நடத்திட்டாங்க. பெத்தவங்களே குழந்தைய உதாசீனப்படுத்திருந்த காலத்துல காவேரி வளர்க்க சாரதாப்பட்ட பாடு இருக்கு. ஆனா காவேரி சாரதாவை கொடுத்த தொல்லை இருக்கு கொஞ்சம் நஞ்சு இல்லை. எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா, எப்படிலாம் அசிங்கமா பேசியிருக்கா. என்னாலேயே தாங்க முடியல, நானே போட்டு அடிச்சிருக்கேன். ஆனா சாரதா ஆத்தங்கரையில சித்தின்னு கூப்பிட்டப்போ அவ மேல எவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருந்தாலோ அதுல இருந்து ஒரு இம்மியால கூட குறையவே இல்லை. அவ சாதாரண பிறவி இல்லம்மா, சாரதா மாதிரி வரவே வராது. இன்னும் சந்தோஷமான சமாச்சாரம், உங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டி வந்துட்டோம். அவங்கள எதுக்கு நான் ஆத்து கூட்டின்னு வந்தேன்? அவங்க ஒரு சரியான ராட்சசி, சாகர வரைக்கும் மாறவே மாட்டாங்க. அது இல்லம்மா, நேற்று சாரதா கோயில் வழியா ஆபீஸ் போயிருக்கா. கோயில் வாசல்ல உங்க அம்மா பிச்சை எடுத்து இருந்திருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் உன்னை பெத்தவில்லையா, அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டா. அது இல்லைன்னா அவங்க காலடி எடுத்து வைக்கிற இடம் எல்லாம் தீயா பத்தி எரியும். அவங்க குடும்பத்தையே பிரிச்சிருவாங்க. அதெல்லாம் சாரதா பாத்துக்குவா. நீ குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஒரு நிமிஷம், இத மாத்தாண்ட கொடுத்துரு. அம்மா, காவே கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வரேன்னு சொன்னியே, எப்போ வீட்டுக்கு வர போறேன்? நான் இங்கே இருக்கேன்னா. எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போறேன்? நான் இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கேன். ஏன்னா நான் உனக்கு கேட்டா தருவேளா? என்ன வேணும்? சாரதாவோட போட்டோ வேணும்னா. சாரதா போட்டோ உனக்கு எதுக்கு? சாரதா இந்த ஆத்து பூஜை ரூம்ல வச்சு கும்பிடப்பட வேண்டியவங்க. கொண்டு வர. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? பிரசாத்தையும் பிருந்தாவையும் விளையாட கூப்பிட்டேன். அவங்க படிக்கிறாங்க, நீங்க போய் விளையாடுங்க. நீ எழுது. மம்மி, அங்கிள் பாவம் பிளாஸ்டர் எடுத்துருக்கல. நீ உன் வேலையை பாரு. ஏண்டாப்பா, என்ன மாதிரி வாயோயாம பேசிட்டு இருப்ப, இப்ப எதுக்கு பிளாஸ்டர் ஒட்ட வச்சுட்டு இருக்க? ஏண்டிமா, இவன் வாயில எதுக்கு பிளாஸ்டர் ஒட்டி வச்சிருக்க? பாட்டிமா, வேலு ஏதாவது வெளிப்படையா பேசுவான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க அதை விகல்பமா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. எதுக்கு அதான் வாயில பிளாஸ்டர் போட்டு உட்கார வச்சிருக்கேன். நீங்க வந்து உட்காருங்க. அடி அம்மாடி, வாய் நிறைய வான்னு கூப்பிட்டு உட்காருன்னு சொல்றிய. இந்த ஆத்துல வேற யாரும் என்ன கவனிச்சுக்கிறா சொல்லு? ஏன் உங்க மருமக பிள்ளை உங்களை கவனிச்சுக்கிறது இல்லையா? போருமே, என் மாப்பிள்ளை என்ன கவனிச்சுக்கிற பவுஷு. பொண்டாட்டி புடவை முந்தானியை பிடிச்சிட்டு அலையிறதுக்கு தான் அவருக்கு நேரம் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் மூஞ்சி அலமிட்டு பொண்ணு படத்துக்கு விளக்கேத்தலான்னு போறேன். என் பொண்ணு வைதேகி போட்டோல இருந்த பூவை காணோம், பொட்டை காணோம், எதையுமே காணோம். அத்தனை பூவையும் அந்த சிறுக்கி எடுத்து தலையில வச்சுட்டு இருக்கா. பாட்டிமா, மெதுவா பேசுங்க. நீங்க சத்தமா பேசுறத கேட்டு நாங்க சொல்லி கொடுத்துதான் நீங்க இவ்வளவும் பேசுறீங்கன்னு இந்த வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது, வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க.
அடி அம்மாடி, உன்னைத்தான் மலை போல நம்பின்னு இருக்கேன். என்ன கை விட்டுறாதடி. அவ விட்டாலும் நீ என்ன காப்பாத்துறீமா? பாட்டிமா, எங்க பாப்பா தெய்வ பாப்பா. பாப்பாவை நம்பினோர் கைவிடப்படார். ஏய், இப்ப நீ யாரை கேட்டு பிளாஸ்டர் எடுத்த? முடியல பாப்பா, பேசாம இருந்தா நான் செத்து போயிடுவேன். வாயாடன் அப்படின்னு பேர் எடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா ஊமைன்ற பேர் எடுக்க நான் தயாரா இல்ல பாப்பா. ஆளை விடு. அப்பா அக்கா கூட போறேன்ப்பா. அக்கம் போடும்போது வாசனை நடக்கூடாது. உள்ள போ, நாளைக்கு கூட்டி போறப்போ. என்னண்ணே இவ்வளவு சோகமா இருக்கீங்க? பொண்ணுன்னா அப்படித்தானே, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அதுக்காக இவ்வளவு சோகமா இருந்தா எப்படி? சந்தோஷமா வழி அனுப்பிவீங்கண்ணே. இவருக்கு இவர் எவ்வளவு பரவாயில்ல போல் இருக்கு. என்னண்ணே இது? தினமும் காலையில எழுந்ததும் மீனுக்குட்டி முகத்துல தான் முழிப்பேன். அவ இப்ப நம்ம விட்டு போறாங்கிறப்போ அதுக்கு என்னென்ன பண்றது? ஒரு ஃபோன் பண்ணா வந்து பார்த்துட்டு போறாங்க. மாப்பிள செய்ய வேண்டிய சீர்வரிசையெல்லாம் ஒழுங்கா செஞ்சிருக்கேளா? வெள்ளி தட்டு பார்த்தேன், கையகலம் கூட இல்ல. வெள்ளி டம்ளர், ஒரு ரூபா ஜலம் கூட கொள்ளாது. பால் சொம்பு கொடுக்கவே இல்லை. சரி, எல்லாத்தையும் அந்த டெம்போக்காரன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கல. எல்லாம் ஒழுங்கா போய் சேர்ந்துதானே பார்க்க வேண்டாமா? கட்டில் பீரோலாம் நேரா அப்படியே வாங்கி போட சொல்லிட்டலாம். தேக்கு மரமா என்ன மரம்னு பார்க்க வேண்டாமா? எல்லாம் சாரதா பாத்துக்குவா. சித்த பேசாம இருக்கியா? எல்லாத்துக்கும் சாரதா பாத்துவான்னு சொல்லிட்டு இருக்கல. நீங்க தானே பொண்ணுக்கப்பா, நீங்க தானே பார்த்து செய்யணும். இதோ அவள கிளம்பிட்டா. இப்படி வா. சொல்றேன், அழக்கூடாதுமா. சொல்லல. என்ன இது? எல்லாரும் அப்படியே பேசாம நின்றுட்டு இருக்கீங்க. இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிடும். அப்புறம் ராகு காலம் வந்துடும். ராகு காலம் வந்துச்சுன்னா வீட்டை விட்டு கிளம்பக்கூடாது. ராகு காலம் முடிகிறவங்களும் வெயிட் பண்ணா இருட்டிடும். இருட்டுனா விளக்கு வச்சிருவாங்க. விளக்கு வச்ச அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்புறம் நாளைக்கு தான் போகணும். நாளைக்கு போனால் எங்கள் அப்பா என்னை திட்டுவார். காவேரி கிளம்பலாமா? உங்களுக்கு காவேரி பார்க்கணுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே கூப்பிட்டு வந்துடுறேன். போகலாமா? வரேன் சித்தி. அப்பா நீங்களாம் என் கூட இருக்கும்போது நான் பிரிஞ்சிருந்தேன். இப்ப சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படும் போது உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன் சித்தி. நீ எப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டே காவேரி. கிருஷ்ணா, நீ ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு தான் போனோம். நிச்சயமா வரேன். அக்கா என்ன மறந்துடாதீங்க. உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன் சீனு. இந்தாங்க. World's greatest sister. அப்பா, காவேரி, உன்னை சுத்தி இனிமே ஒரு உலகம் உருவாக போகுது. உன்னோட சிந்தனை, செயல் எல்லாம் அதை பத்தியே இருக்கணும். மாதவனுக்கு ஏத்த மனைவியா நடந்துக்க. சித்தியோட பேரை காப்பாத்து. உங்க அம்மா வைதேகி எங்க இருந்தாலும் உன்னை வாழ்த்திக்கிட்டே இருப்பா. புறப்படு. வரேன்ப்பா. காவேரி, பாட்டி. வரேன் பாட்டி. மகராஜியா போயிட்டு வாடிமா. இந்த பாட்டியை மறந்துடாத. போயிட்டு வரேன். ஆ, சார் போயிட்டு வரேன் சார். மேடம் போயிட்டு வரேன் மேடம். என்னது மேடமா? போயிட்டு வரேன் அத்தை. வரேன். வரேன் சித்தி. சரிம்மா, பார்த்து போ. ஆ. திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டல? சரி. விட்டு போகாதீங்க அக்கா. என்னப்பா? சரி ஸ்ரீ, சுப்பியா. அழுகுங்க அவனை. சரி, எடுத்துட்டு வாடா. சரி, எடுத்துட்டு வாடா. வாடா. அழக்கூடாது. சொல்லாத. சரிப்பா. ஸ்ரீ, வா வா. என்ன ஆகுது? வண்டியில ஏறு. சுப்பையா, நீங்களும் வாங்களேன். சரி அக்கா டாடா. சரி சரி. வரேன் சித்தி. மீனுக்குட்டி. வரேன்ப்பா. டாடா மாப்ள. பார்த்துங்க. பாய் கிருஷ்ணா. பாய் சீனு. டாடா பிரசாத். வரேன். டாடா. வேலு,
மாப்பிள்ள வயிற்று வலி நல்லா இருக்கா? உடம்ப பார்த்துக்கோங்க. பாட்டிமா, பேத்திய சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சிட்டியா? ஆமாண்டா, பெரிய சந்தோஷத்தை கண்டுட்டேன். நானே வயிறு எரிஞ்சு போய் வந்துட்டு இருக்கேன். கண்ட வள்ளமா சேர்ந்து என் பேத்திய அனாதையாட்டமா அனுப்பிச்சு வச்சிருக்கா. தேர்த்தம் குடிக்கிறதுக்கு ஒரு வெள்ளி டம்ளர் கொடுத்துருக்கா பாரு. அதுல ஒரு வா ஜலம் கூட கொள்ளாது. நன்னா ஒரு படி பாலை காய்ச்சி கொட்டுற மாதிரி நன்னா இவ்வளவு பெரிய சொம்பு கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டாமா? பொண்ணும் கிடையாது. இதுவே என் பொண்ணு வைதேகி உயிரோடு இருந்திருந்தா இப்படி என் பேத்தி அனாதையாட்டமா போயிருப்பலாம். என்ன பாட்டிமா செய்யறது, நம்ம தலைவிதி அப்படி. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு நொண்டி நொண்டி வீட்டை சுத்தி குழி தோண்டி பறிச்சுட்டு இருக்க? 4 பேரை பார்த்து 4 இடத்துல சொல்லி ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்க கூடாதா? குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு தண்டச்சோரை தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிய. இந்த பாரு கிழவி, தேவையில்லாம என் வயிற்றுச்சலை கொட்டிக்காத. நானா குட்டி போட்ட பூனை? நான் சூடுபட்ட பூனை. நான் வெளியே போய் 4 பேரை வேலை தேடி கேட்கணுமா? நான் உட்காந்த இடத்துல 4 பையன் என்ன தேடி வருவான். நோக்கு ஒண்ணு தெரியுமோ, இந்த வீட்டுல எங்க பாப்பாக்கும் பங்குண்டு. சொல்லு பாப்பா. ஏண்டிமா, நிஜமாவா? ஆமா. கிழவி, இப்பதானே வந்திருக்க, ஒண்ணா உனக்கு தெரியும். பேசாம எங்க பாப்பாவோட கட்சியில சேர்ந்தனா உனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். புரியுதா? வா இந்த பக்கம் வா. பாப்பா கை குலுக்கு. அக்கா, கிழவி, என்ன போய் தண்ட சோறு சொல்றியே? நானாவது நொண்டிக்காளு, எனக்கு சோறு போட்டா உனக்கு புண்ணியம். உன் பொண்ணு சோத்தை தின்னே உயரமா வளர்ந்து ஒருத்தன் போறான் பார், அவனை உன்னால கேட்க முடியுமா? அவசரப்பட்டு கேட்டாத. அக்கா, என்ன விஜய் இவ்ளோ லேட்டா வர? உனக்காக காவேரி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? நீ வரலன்னு ரொம்ப கோவப்பட்டா. அடடே வாங்க வாங்க. மார்னிங் சார். காவேரி மாப்பிள்ளை இப்போ தான் போகிறாங்க. 7:30 ராகு காலங்கிறதுனால 5 நிமிஷம் முன்னாடி அனுப்பி வச்சோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். இதை காவேரி கிட்ட கொடுத்துருங்க. அதை உங்கள் பேங்க்கிட்டே கொடுத்துறேன். சாரதா, சாரதா. இங்க பாருங்க, என்ன இவ்வளவு லேட்டு? லேட் ஆயிடுச்சு மேடம். இதை காவேரி கிட்ட கொடுத்துருங்க. டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்லக்கா. உட்காருங்க, டிஃபன் சாப்பிட போலாம். மல்லிகா, என்னக்கா? டிஃபன் பாய்மா. உட்காருமா. சரி. உட்காரு. கிழவி, இந்த வீட்டுல என்ன கூத்து நடக்குது பாத்தியா? இந்த கூத்தெல்லாம் வேடிக்கை பார்க்காம வேலைக்கு போன்னு சொல்றியே, இது நியாயமா? என்ன நினைக்கிறீங்க? உட்காருங்க. எனக்கு வேண்டாம் மல்லிகா, விஜய் கொடுங்க. நீங்க சாப்பிடலன்னா அக்கா கோச்சுப்பாங்க. பாட்டி, வளர்ந்தவனோட பொண்டாட்டி வளர்ந்தவனை உட்காருன்னு சொன்னால, அவன் உட்கார மாட்டான் அனுப்பிடிக்கிறான்ல. இதே உன் பொண்ணோட சக்காலத்தி சாரதா உட்காருன்னு சொன்னா பட்டு உட்காரம் பாரு. என்ன யோகி, ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உட்காருங்க. டிஃபன் போடுமா. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி தான் நடக்கிறது. என்ன அட்டூழியமா இருக்கு? இது என்ன பார்த்த? அடுத்த காட்சியப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன மல்லிகா, என்ன வெறும் சட்னி போட்டிருக்க? யோகிக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். சாம்பார் போடுமா. சரி போடு. வேண்டாம் மல்லிகா, ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் மல்லிகா. எனக்கு பசிக்கல. வேண்டாம்னு சொல்றேன். சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். பாட்டிமா, வளர்ந்தவனோட பொண்டாட்டி சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொன்னால, அதே இந்த சக்காலத்தி சாரதா ஊத்துனா ஊத்துங்கன்னு மறுக்காம வாங்கிக்கிட்டு அதை தொட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான். பாரு பாரு. என்ன யோகி, சாம்பார் ஊத்திக்கல? இல்ல வேண்டாம் சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு, இந்தாங்க. நல்லா சாப்பிடணும். தேங்க்யூ மேடம். சாம்பார் சூப்பரா இருக்கு மேடம். தேங்க்யூ. இப்போ எங்க ஆபீஸ்க்கு போறீங்களா? ஆமா மேடம். சரி, டிஃபன் சாப்பிடுங்க. நானும் வரேன், சேர்ந்து போலாம். ஓகே மேடம். ஏண்டா, ஏதாவது வசியம் கிசியம் பண்ணி வச்சிருப்பாளா? பாட்டிமா, சாதாரண வசியம் இல்ல. சுடுகாட்டுல நடுராத்திரி 12 மணிக்கு தலைச்சம்புள்ள குழந்தையோட தலையெடுத்து அதுல மை பண்ணி அதுல வசியம் பண்ணி வச்சிருக்கா. அந்த வசியத்தை உன்னை கொள்றதுக்காக அந்த யோகி பையன் மேல ஏறி விட்டான்னு வச்சுக்க, அவன் இருக்கிற உயரத்துக்கு அப்படியே நசுக்கிய கொண்டுடுவன். வேலு,
ஏன் பாட்டிமாவை பயமுறுத்துற? எந்த அவசியமும் பாட்டிமாவை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி சொல்லுடி என் ராஜாத்தி. பாட்டிமா, இது மட்டும் இல்ல, இன்னும் இந்த வீட்டுல பல ரகசியங்கள் இருக்கு. அதை உங்களுக்கு மெல்ல மெல்ல சொல்றேன். வாங்க மேல போலாம். வாங்க, அப்படி வாங்க. வேலு, பியூட்டி பார்லர் திறக்கணும் வேலு. அட நீ வேற பாப்பா, பியூட்டி பார்லர் அப்புறம் திறந்துக்கலாம். இப்ப பாட்டியோட மனசை திறப்போம். ஆமா வா. பொண்ணோட சொத்து எப்பெல்லாம் அழியுதுன்னு பாரு. நீ மண்டைய போடத்துல இதெல்லாம் பார்க்கணும்னு விதி. எல்லாம் என் தலை எழுத்து. பெருமாளே, ஸ்ரீரங்கநாதா, இங்கேயும் வந்து கோயில் கொண்டு இருக்கியா? அப்பா, இந்த வீட்டு பக்கத்திலேயே இருக்கியே, இந்த அநியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டியா கடவுளே? எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருந்தவளை கூட்டிட்டு வந்து குடி வச்சிருக்காளே சாரதான்னு சந்தோஷப்பட்டேனே. கடைசியில என்னன்னா இங்க நடக்கிற ஊழலையும் அநியாயத்தையும் பார்த்தா என்னால பொறுக்கவே முடியலையா. ஐயோ, என் காதெல்லாம் அடைச்சிட்டு போயிடக்கூடாதா? பெருமாளே, ஸ்ரீரங்கம் காவேரி ஆத்துல என் பொண்ணை அழிச்சுட்டு போன மாதிரி என்னையும் அழிச்சுட்டு போயிருக்க கூடாதா? ஐயோ, இந்த கிழவி தேர மாட்டா. ஏன் பாட்டிமா, ஆண்டவன் எந்த காலத்துல நேரடியா வந்து பேசியிருக்கான். அப்படி நேரடியா வந்து பேசுறதா இருந்தா இந்த வீடை விட்டு வச்சிருப்பானா? இந்நேரம் வெடிச்சு சிதறியிருக்க வேணாம். ஏன் அப்படி நடக்கலன்னு கேளு. இந்த வீட்டுல எங்க பாப்பான்ற மிகப்பெரிய சக்தி உலாவிட்டு இருக்கு. எங்க பாப்பா சாதாரண பாப்பா இல்ல, அது ஒரு தெய்வ பாப்பா. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த மொத்த பஞ்சபூதத்தோட முழு சொரூபம் தான் எங்க பாப்பா. இந்த வீட்டுல என்னென்ன ஊழல் நடக்குதுன்னு தெரியுமா? அதான் உன் பொண்ணோட சக்காலத்தி சாரதா பண்ற ஊழலை தான் சொல்றேன். இந்த வீடை கட்ட நிலம் வாங்கினதுல ஊழல், இந்த வீடை கட்டுறதுல ஊழல், காவேரி கார்மெண்ட்ஸ்ல ஊழல், கார் வாங்கினதுல ஊழல், இந்த வீடை சுத்தி பூத்தொட்டி இருக்க அதுல ஊழல், அதுக்கு போடுற எரு இல்ல அதுல ஊழல். எப்படி எங்க பாப்பா பஞ்சபூதத்தோட முழு சொரூபமோ அதே மாதிரி ஊழலோட முழு சொரூபம் தான் இந்த சாரதா. பெருமாளே, ரங்கநாதா, இந்த ஊழல் எல்லாம் விடுவிச்சு கொடுத்தியனா என்கிட்ட இருக்கிற மொத்த பணம் 11 ரூபாயும் உன் உண்டியில போட்டு விடுறேன்ப்பா. உன்னை சொல்லி தப்பு இல்லை கிழவி, உன் புத்தி அப்படிதான் வேலை செய்யும். நீ 10 பாத்திரம் தேய்ச்சி 11 ரூபாய் சேர்த்தல, அதான் பெருமையா பேசுற. நீ யாரு? ஒரு கோடீஸ்வரோட மாமியார், அதை தெரிஞ்சுக்க. இந்த ஊழல் பண்ணி சம்பாரிச்ச பணத்தெல்லாம் டாலரா மாத்தி பல கோடி சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்கா இந்த சாரதா. டாலர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த குழந்தை எல்லாம் சங்கிலியில போட்டுக்கிறாள. ஐயோ, அது 4 டாலர். நான் சொல்றது அந்நிய நாட்டு பணம். அந்த 1 ரூபாய் இங்க 40-50 ரூபா மாதிரி. இதெல்லாம் ஏன் தெரியுமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கா? எல்லாத்தையும் மொத்தமா சுத்திக்கிட்டு மாஜி புருஷனை வெளியூர் ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணிட்டா. மாஜி புருஷனா? ஆமா. என்ன சொல்ற? புருஷன் யாரும் தெரியாதா? ஒரிஜினல் புருஷன் கீழே உயரமா பாத்திய யோகி, அவன் தான். அப்படியா? இதுக்கே இப்படி மூச்சு விடுறியே, இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சா பெருமூச்சு விடுவேன். இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு ஆதாரமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை கொடைக்கானல் எஸ்டேட்ல வளருது. அடிப்பாவி, ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு குழந்தைய பெத்துட்டு இப்ப வந்து என் சாது மாப்பிள்ளை ஏமாத்தி அவனுக்கும் குழந்தைய பெத்துட்டு இருக்காளே மகாபாவி. கேள்விமா, இன்னொரு விஷயத்தை நீ க்ளோஸா வாட்ச் பண்ணியா? உன் மாப்பிள்ளைக்கு பிறந்த குழந்தைங்கலாம் சாரதாவை என்னன்னு கூப்பிடுது? அம்மா நான் கூப்பிடுது இல்லையே, சித்தி சித்தி அப்படி தயார் பண்ணி வச்சிருக்கா. ஏன் தெரியுமா? பின்னாடி ஒரு கட்டத்துல ஓடி போகும்போது ஏதாவது பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸ் ஆச்சு வச்சுக்க, இந்த குழந்தைங்களை வரிசையா கூன் நினைக்க வைப்பான். இந்த பக்கம் சாரதா நினைக்க வைப்பான். இந்த பொம்பளை யாரு கேட்பான். இந்த குழந்தைங்கலாம் தாயின்னு சொல்லும், எங்க சித்தின்னு சொல்லும். ஈஸியா கைட்டு விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இதான் அவளுடைய பிளானு. அதே எங்க பாப்பாவை பாருங்க, தாங்க பெத்த குழந்தை மட்டும் இல்லை, எல்லா குழந்தையும் அந்த தாய்மை உணர்வோடு அரவணைக்குது. அந்த குழந்தைங்கெல்லாம் எங்க பாப்பாவை பார்த்து அம்மா அம்மான்னு தானே கூப்பிடுது. இதுல இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோ. சரி கிழவி, இதெல்லாம் ஓட்டுடு. கடைசியா ஒரு விஷயம், உனக்கு வயசு ஆகிட்டு போகுது, மண்டைய போட போற. கடைசி ஆண்டவனா பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இந்த வீடு எப்படியாவது கரெக்ட் பண்ணி சிக்கல் விடுவிச்சு உன் பேர்ல இந்த வீடு எழுதிடுறேன். அன்னைக்கு முடிஞ்சது என் வேலை. இதுக்கெல்லாம் முழு ஆதாரம் எங்க பாப்பா. அந்த தெய்வ பாப்பா வா போய் பார்க்கலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க இருக்கோம். பாப்பா. பாட்டிமா, வேலு சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. உங்க மருமக சாரதா இல்ல, ரொம்ப நல்லவங்க. அவங்க சொல்ற மாதிரி கேட்டு நல்லபடியா இருங்க.
ஏன் வேலு தேவையில்லாம அவங்கள போட்டு குழப்பிட்டு இருக்க? பாத்தியா பாட்டியம்மா, நான் சொல்லல எங்க பாப்பா சாதாரண பாப்பா இல்ல, அது தெய்வ பாப்பா. தாய்மையை மொத்தமா குத்தம் எடுத்து வச்சிருக்க எங்க பாப்பா. அடியே ராஜாத்தி, உனக்கு நடக்கிற அநியாயத்தெல்லாம் பொறுத்துண்டு அந்த சாரதாவை நல்லவோன்னு சொல்றிய. பொறுமையில நீ பூமி தேவி தாண்டிமா. நல்லா இருக்கணும். 2 நாள்ல முடிஞ்சிடும் சார். காவேரி கார்மெண்ட்ஸ் சாரதா மேடம். வாங்க சார். தேங்க்யூ. வணக்கம் மேடம். வாங்க மேடம். வாங்க மேடம். அக்னி மூலையில் கிச்சன் இருக்கு, வாயு மூலையில் பெட்ரூம் இருக்கு, குபேர மூலை உங்களை மாதிரியே நல்ல உயரமா இருக்கு. உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வாஸ்து சாஸ்திரப்படி எப்படி கட்டித்தரணுமோ அதை பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேடம்? நல்லா இருக்கு மேடம், உங்களை மாதிரி கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களை மாதிரி பில்டர்ஸ்க்கு அசட்டே. ஃப்ளாட்டோட நம்பர் என்ன? நம்பர் 5. ஓகே. என்ன மேடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன யோகி? நல்லா இருக்கு மேடம். என்ன யோகி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? காவேரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். ஆனா எது காவேரியை தனி கொடுத்துன்னு வைக்கிறீங்க? தனி கொடுத்தனெல்லாம் இல்லப்பா, குடும்பமே இங்க ஷிஃப்ட் ஆக போறாங்க. அங்க அவளுக்குன்னு ஒரு தனி பெட்ரூம் கூட இல்ல, பாவம். இங்க வந்தா அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல மேடம், ஃப்ளாட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. அதெல்லாம் பார்க்காதீங்க யோகி. சின்ன வயசுல இருந்து ஒரு புறா கூடு மாதிரி ஒரு சின்ன வீட்டுல அடைஞ்சு வளர்ந்தா. அவ எந்த சுகமும் பார்த்ததில்ல. இப்பாவது அவ நல்லா இருக்கட்டும். வாங்க யோகி போலாம். ஓகே மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் மேடத்தை கொஞ்சம் பார்க்கணும். மேடம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. என்ன விஷயம் சார்? என்ன விஷயமா? இந்த பார், என்ன விஷயம், எதுக்காக பார்க்கணும், இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மேடத்தை பார்க்கணும், தட்ஸ் ஆல். சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையாவது உள்ள அனுப்பினேன்னா அப்புறம் அக்கா என்ன தான் திட்டுவாங்க. அக்காவா? எல்லா ரிலேஷனையும் கொண்டு உள்ள வச்சிட்டாங்களா? விஜிமா, இதை பார், நான் உங்க அப்பா மாதிரி, இந்த கம்பெனிக்கு மேனேஜர் வேற. ஏமா கொஞ்சம் தயவு பண்ணக்கூடாதா? நான் மேடத்தை பார்த்து என் விசுவாசத்தை சொல்லணும், இதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாதா? கொஞ்சம் இருங்க. ஹலோ அக்கா, இங்க மேனேஜர் சாரங்கன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஏதோ அவரோட விசுவாசத்தை காட்டணுமா? அனுப்பட்டுமா? சரிக்கா, நீங்க உள்ள போங்க சார். தேங்க்யூ. மேடம், நமஸ்காரம் மேடம். என்ன மிஸ்டர் சாரங்கன், என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், உங்களை பார்க்கறதே எனக்கு தெய்வத்தை பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு மேடம். இப்பெல்லாம் உங்களை பார்க்கணும்னா 10 பேர்த்த பர்மிஷன் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. என்னை ஏன் மேடம் ஒதுக்குறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் போக போக சரியாயிடும். என்ன விஷயம் சொல்லுங்க. உட்காரு மேடம். என் விசுவாசத்தை காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். மேடம், இந்த கம்பெனியில் நிறைய தப்பு நடக்கிறது. அப்பப்போ ராமு சார் பணம் வாங்குறார். ஆனால் இதெல்லாம் யோகி சார் உங்ககிட்ட சொல்றதே இல்லை. இதை இப்படியே விட்டுட்டா இந்த புத்துரம் எப்படி உள்ளுக்குள்ளேயே புறையோடுறதோ அது மாதிரி இந்த கம்பெனி அழிஞ்சு போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். என்ன விஷயம் உட்கார்ந்து சொல்லுங்க. இப்ப கூட என் விசுவாசத்தை காட்டுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். இதோ பாருங்க, இப்போ வந்து அக்டோபர் 1ஆம் தேதி 1 லேக் வாங்கியிருக்கார். ஆனா கணக்கு வரல. அதே மாசம் 15ஆம் தேதி திருப்பி ஒரு 30,000 வாங்கியிருக்கார். அதுக்கும் கணக்கு வரல. அதே மாதிரி நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி ஒரு 30,000 வாங்கியிருக்கார். இமிடியேட்டா ஒரு 20,000 வாங்கியிருக்கார். இதுக்கெல்லாம் கணக்கே வரதில்லை மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சாரங்கன், அக்டோபர் 1ஆம் தேதி அவர் வாங்கின பணத்துக்கு ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்க சொன்னேன். அந்த பில் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் எடுத்த பணம் குழந்தை ஹாஸ்பிட்டல் செலவுக்காக, அந்த பில்லும் என்கிட்ட இருக்கு. இது பாருங்க, உங்க விசுவாசம் ஒர்க்கர்ஸ் பத்தி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து சொல்லுங்க.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் உங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டாம். இல்லை மேடம், இப்போ கூட என் விசுவாசத்தை காட்டுறதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மேடம். சரி, போயிட்டு வாங்க. வரேன் மேடம். சரி, போங்க. விஜய், சொல்லுங்கக்கா. சார் எங்க இருக்காரு? தெரியலையேக்கா. இந்த நேரத்துல எப்போ செகண்ட் யூனிட்ல தானே இருப்பாரு? இருப்பாரு, ஆனா இப்ப கொஞ்ச நாள் செகண்ட் யூனிட்ல இருக்கிறது இல்லக்கா. ஓகே. வாங்க மேடம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓஹோ, பாருங்க. நல்லா இருக்கு. உட்காருங்க மேடம். தேங்க்யூ. உட்காருங்க சார். தேங்க்யூ. வாங்க மேடம், எப்போ வந்தீங்க? சைட்லாம் போய் பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிளாட் எப்போ பொசிஷன் கொடுப்பீங்க? உங்களுக்கு வித்தின் 1 month ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் மேடம். ஓகே. அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்? அமௌண்ட் மேடம் ஒரு நிமிஷம். சார், ஃப்ளாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என்னன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ள தள்ளி இருக்கே. இல்லை மேடம், இட்ஸ் வெரி நியர் டு ரோட் மேடம். தேங்க்யூ. ஆமா யோகி, எனக்கு ஒன்றும் அப்படி டிஸ்டன்ஸ் தெரியலையே. ஓகேனா பரவாயில்ல மேடம். எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சார்? மேடம், உங்களுக்கு எந்த ஃப்ளோர் வேணும் மேடம்? எனக்கு தேர்ட் ஃப்ளோர். தேர்ட் ஃப்ளோர்னா 1750 டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வரும் மேடம். 1950 per ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ் ஆகும் மேடம். 1950யா? ரொம்ப ஜாஸ்தி சார். மேடம், எனக்கு தெரிஞ்ச வேற ஒரு பில்டர் இருக்காங்க, வாங்க அங்கே போகலாம். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சார், ஏன் சார் அவசரப்படுறீங்க? மேடம் கொஞ்சம் இருங்க, நான் எம்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமலேயே உங்களுக்கு 50 rupees per ஸ்கொயர் ஃபீட் லெஸ் பண்ணி தரேன் மேடம். சார் 50 வேண்டாம், அதை ரவுண்ட் பண்ணிருங்க. 100 லெஸ் பண்ணி. யோகி பரவாயில்ல. இந்த ஃப்ளோரிங் எல்லாம் என்ன போடுவீங்க? ஃப்ளோரிங் வந்து மேடம் ஹால் அண்ட் டைனிங் மட்டும் மார்பிள் மேடம். அதர் பிளேசஸ்க்கெல்லாம் டைல்ஸ் தான் மேடம். ஏன் எல்லா ரூம்ஸ்லயும் மார்பிள் போடல? மார்பிள் என்ன மேடம், எல்லாத்துக்கும் கிரானைட்டே போடலாம். என்ன எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் அவ்வளோ. பரவாயில்ல, நீங்க எல்லா ரூம்ஸ்லயும் கிரானைட் போடுங்க. கண்டிப்பா மேடம். மேடம் அது அன்னெசரி. பரவாயில்ல யோகி. டோர் விண்டோ எல்லாம் என்ன வுட் யூஸ் பண்ணுவீங்க? மேடம் மெயின் டோருக்கு வந்து டீக் வுட் மேடம். மற்றபடி அதர் டோர்ஸ், அதர் விண்டோஸ் இப்படி எல்லாத்துக்குமே ரோஸ் வுட் தான் மேடம். எல்லா டோர்ஸும் விண்டோஸும் டீக் வுட்ல போடுங்க. அசத்திடலாம் மேடம், நீங்க ஆசைப்படுறீங்கன்னா எல்லாத்தையுமே டீக் வுட்ல போட்டு கொடுத்துறேன். எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அவ்வளவுதான். மேடம் அந்த வுட்டே ரொம்ப நல்லா. பரவாயில்ல, எல்லா ரூம்ஸ்க்கும் டீக் வுட் போட்டுட்டோம். அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? மேடம் அதுக்கு முன்னாடி தேர்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு எந்த ஃபிளாட் வேணும் மேடம்? இந்த கார்னர் வேணும். இதுவா? இது வந்து டோட்டல் ஏரியா 1750 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது மேடம். உங்களுக்கு 2000 rupees per ஸ்கொயர் ஃபீட் போடும்போது 35 lakhs டோட்டல் காஸ்ட் வருது. இப்போ 80% ஆஃப் த அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுக்கணும். நீங்க 25 lakhs கொடுத்தா போதும் மேடம். ஓகே. எஸ்ஆர் காவேரிங்கிற பேர்ல தான் ரெஜிஸ்டர். எஸ் மேடம், நான் கண்டிப்பா அதே பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். தேங்க்யூ மேடம். மேடம், இதை விட பெசன் நகர்ல நாங்க ஒரு அழகான சைட் கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க கண்டிப்பா அந்த சைட்டை வந்து பார்க்கணும். மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொந்தக்காரங்க கிட்டயும் அதை பத்தி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி நான் சர்வீஸ் பண்ணி தரனோ அதே மாதிரி நான் அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணணும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் மேடம். ஓகே. இன்னிலிருந்து கரெக்டா 27th டே ஃபிளாட்டோட கீ என் கைக்கு வரணும். மேடம் 27 days என்ன மேடம், 25வது நாள் உங்க வீட்டு வாசலுக்கு வந்து அந்த ஃபிளாட்டோட கீ உங்க கையில கொடுத்துட்டு போறேன் மேடம். ஓகே. சார் என்ன லிஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க? சிட்டிலேயே பெஸ்ட் கம்பெனியோட லிஃப்ட் தான் மேடம் யூஸ் பண்ணுவேன். ஓகே. என்ன யோகி இப்படி? யோகி என்ன பண்றீங்க? 3 ரூம்ஸ் இருக்கு, எல்லா ரூம்ஸும் ஏசி போட்டுடுங்க. அது இல்லை மேடம், பிஸ்னஸ்மேன் ப்ராப்பர்ட்டியில் ஓவராக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. யோகி, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணா வரல, காவேரிங்கிற பொண்ணுக்கு அம்மாவா வந்திருக்கேன். என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க ப்ளீஸ். ஓகே மேடம். இந்தாங்க மேடம். தேங்க் யூ. இது இன்வாய்ஸ்.
இது சர்வீஸ் கார்டு. ஓகே. இது இன்சூரன்ஸ். தேங்க்யூ வெரி மச். வாங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ டு கிவ் இமிடியேட் டெலிவரி. நான் தான் சார் நன்றி சொல்லணும். என்னை மறக்காமல் என் ஷோரூமில் வந்து வண்டி எடுத்தீங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். என்ன மேடம்? இந்த வண்டியை கொண்டு போய் கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மேடம். அப்ப இந்த வண்டியை ஏன் சிரிக்கிறீங்க? இந்த வண்டி வாங்குறதுக்கு நீங்க வரணுமா? என்கிட்ட சொன்னா நான் வாங்கி தர மாட்டேனா? என் பொண்ணுக்கு எல்லாமே நான் தான் பார்த்து வாங்குவேன். நீங்க சும்மா இருங்க. முதல்ல இந்த வண்டியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுங்க. ஓகே மேடம். ஜாக்கிரதையா போங்க. ஓகே. கீ கொடுங்க. ஓ தேங்க்யூ. என்ன தங்கச்சி டென்ஷன்ல அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க? ஓ மாப்பிள்ளை இன்னும் வரலையா? கவலைப்படாத, வந்துருவாரு. இல்ல மாப்பிள்ள வரலன்னு இல்ல, காவேரி இன்னைக்கு அவ புக்காத்துக்கு போறாளாம். அதான் ஒரே பதட்டமா இருக்கு. இவரு வேற இன்னும் காணுமே. நீங்க சேர்த்து போய் பார்த்துட்டு வரீங்களா? போயிட்டு வந்து சீக்கிரமா வாங்கோ. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? என்னண்ணா இவ்வளவு லேட்டா வரேள்? காவேரி புக்காத்துக்கு கிளம்பிட்டாளா? சந்தோஷமா தானே கிளம்பினா? இல்ல ஏதோ போனமேன்னு போனாளா? அவளுக்கு சீர்தனத்தை எல்லாம் கரெக்டா பண்ணிட்டேளா? இந்த சமையல் பாத்திரம் கொடுக்க அது சமையல் பாத்திரம் கொடுக்கறச்சே சாதம் வடிக்கிற பாத்திரத்தை மறந்துடுவோம். அதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டேளா? பால் பாத்திரம் அப்புறம் இந்த பூஜை சாமான்லாம் வெளியில தானே கொடுத்தேன். பித்தளையில கொடுத்தா நமக்கு கௌரவமா இருக்காது. அப்புறம் மாப்பிள்ளைக்கு சாப்பிடுறதுக்கு பெரிய வெள்ளித்தட்டு தானே கொடுத்தேன். அதெல்லாம் சாரதா கரெக்டா பண்ணிருப்பாங்க. அப்புறம் இந்த கட்டில் மெத்த பீரோ கோத்ரேஜ் தானே கொடுத்தேன். ஏன்னா இப்ப வர பீரோலாம் தொட்ட லொடுக்குன்னு உள்ள போயிடுறது. அப்புறம் இந்த மெத்தையில இலவம் பஞ்சு தானே, அதான் நைஸா இருக்கும். நீங்க பாத்தீங்களா? நீங்க எங்க பாத்திருக்க போறீங்க? எல்லாம் சாரதா பாத்திருப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், அவ புறப்பட்டு போறச்சே உங்க காலையும் சாரதா காலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தானே போனா. ஏன்னா சாரதாவோட ஆசீர்வாதம் அவளுக்கு ரொம்ப முக்கியம்னா. அப்புறம் இந்த ஆர்த்திலாம் எடுத்துட்டா? எல்லாம் எடுத்தோம். அமக்களமா ஆர்த்தி எடுத்து எல்லா காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் கிளம்புறாங்க. நீ வா. வேற ஏதாவது சொல்ல மறந்துட்டேனா? சார், யாருது இந்த வண்டி? யாருக்கு சார் தெரியும்? தினமும் அழகாக செவப்பாக ஒருத்தர் வராரு, காரை நிப்பாட்டுறாரு, அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் செவப்பாக அழகாக ஒரு பொண்ணு இருக்குது. காலையிலையும் வருதில்ல, ராத்திரிலையும் வருதில்ல, இந்நேரம் தான் வராரு. அதான் சொன்னேனே சார். எந்த வீடு? அதோ அந்த வீடு தான். காவேரி, நீ ரொம்ப நன்னா பூ தொடுக்கிறம்மா. வாசல்ல பெருசு பெருசா கோலம் எல்லாம் போடுற, நன்னா சமைக்கிற, படிச்ச பொண்ணா இருக்கே. எங்க இதெல்லாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ எல்லாத்தையும் நான் தான் சொல்லி கொடுக்கணுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, உன் சித்தி உன்னை ரொம்ப நன்னாவே வளர்த்துருக்கா. அத்தை இன்னும் ரொம்ப புகழாதீங்க. என்ன மாமியாரும் மாட்டு பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்துக்கிறீங்க போட்டிருக்கு. மா என்னம்மா அது? காவேரி பூலாம் கட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கு 2 பெத்து வச்சிருக்கீங்களா பொண்ணுங்க, அவளை கட்ட சொல்லு. ஏன் பொண்டாட்டி பூலாம் கட்ட சொல்லாத, அப்புறம் அவளுக்கு கை வலிக்கிறது கால் வலிக்கிறதும்பா. என்னால அமைக்க விட முடியாது. ரொம்ப கொண்டாட்டாத.
என்ன ஒன்றும் இல்லை. என்னடா? ஒன்றும் இல்லை. என்னம்மா? என்ன சாப்பிடுற? அவன் ஏதாவது வாங்கி கொடுத்தானா? நான் ஒன்றும் கொடுக்கலையே. உனக்கு தெரியாம வேற ஏதாவது திருட்டு திங்கிறாளோ என்னமோ பார்த்துக்கோ. இனிமே இவன் இங்க இருந்தா ரொம்ப கலாட்டம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப பசிக்கிறது போல இருக்கு. நீ போய் சாப்பாடு போடு. கொடு, நான் கட்டுறேன். வணக்கம். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. காவேரியில இருக்கா காவேரி? சித்தி நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்கேன். என்ன சாப்பிடுறேன்? ஒண்ணும் வேண்டாம். இல்ல இல்ல, எங்க ஆத்துக்கு வந்திருக்கேன். ஏதாவது சாப்பிட்டு ஆகணும். நீ போய் மோர் கொண்டு வா. காவேரி உட்கார், நான் கொண்டு வரேன். அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கே? என்னங்க அப்படி கேக்குறீங்க? உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? காவேரியை பார்க்க கூடாதா? ஐயோ, இது உங்க மாதிரி. எப்ப வேணாலும் வரலாம். இந்தாங்க. என்னுடைய அன்பளிப்பா உங்களுக்காக ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கேன். இந்தாங்க பத்திரம். இல்ல, இந்த வீடு எங்களுக்கு சௌரியமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம எங்க சொந்த வீடு தான். இங்க ஏதாவது ப்ராப்ளம் காவேரி சொன்னால? நீ சொன்னியாமா? இல்ல, நான் ஒன்றும் சொல்லலையே. என்ன யோகி இவ்வளவு நேரம்? கொடுங்க. வாங்க. ஆபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். இது என்னுடைய அன்பளிப்பு, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வாங்கி கொடுக்குற இந்த பைக்கு, வீடு எல்லாமே நான் வாங்கத்தான் போறேன், என் சுய சம்பாத்தியத்துல. அதான் நீங்க எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்களே. இதை பாருங்க, காவேரி நான் கல்யாணம் பண்ணிட்டது அவ மேல வச்சிருக்கிற உண்மையான அன்புக்காக தான். மற்றபடி இந்த பணத்துக்காரெல்லாம் இல்லை. தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். மாதவன், மேடம் இதெல்லாம் செய்யறது உங்க தன்னம்பிக்கை உடைக்கிறதுக்கு இல்லை. அவங்க உங்க மேல ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இது. ஒருத்தர் நம்ம மேல அன்பு காட்டும் போது நம்ம அதை மறுக்க கூடாது. ப்ளீஸ் இதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ. ஒரு நிமிஷம் இருங்கோ. சத்த எழுந்து கிழக்கு பக்கமா நில்லுங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, அதுதான் முறை. நீங்க எழுந்து நில்லுங்க. சேவிச்சு கூட. சரி, நல்லா இருங்க. அப்ப நான் வரேங்க. வாங்க. சாரதா, சத்த நில்லுங்கோ. மாதவா, அவங்க உங்களுக்காக இதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. அவங்க முன்னாடி காவேரியை உட்கார வச்சு ஒரு ரவுண்டு ஓட்டி காட்டு. போ போயேண்டா. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. மாதவா, வண்டியை பார்த்தது போதும், காவிரி கூட்டிட்டு போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க பைக் நல்லா ஓட்ட கத்துக்கினதுக்கு அப்புறம் இல்ல இல்ல, நான் சும்மா விளையாடினேன். உட்காரலாமா? உட்கார். உட்கார். பார்த்து போயிட்டு வாங்க. காவேரி ரொம்ப கொடுத்து வச்சு போன மேடம். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. மாப்பிள்ளை செலெக்ஷன் சிம்பிளி சூப்பர் மேடம். என்னைக்கு காவேரி ஆத்தங்கரையில என் கழுத்தை கட்டி பிடிச்சி சித்தின்னு கூப்பிட்டாலும்
அப்பாவை தாயை விட அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு தான் அதை நிறைவேறிச்சு யோகி. யோகி மேடம், இன்னும் 2 நாள்ல வைதேகிக்கு திதி வருது. ஐயருக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. சார் கூட சுமங்கலிக்கெல்லாம் புடவை கொடுப்பாரு, அது கூட நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். வின்சென்ட், குங்குமம் எடுத்துக்கோ. என்ன வேணும் உனக்கு இப்போ? எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த வண்டி என்ன வண்டி? லான்சர். விலை என்ன? ஒரு 50,000 ரூபா, 1 லட்சம் இருக்குமா? இது 10 லட்சம் ரூபாய். அப்பா, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து போறதுக்கு 10 லட்சம் ரூபாயா செலவு பண்ணிருக்கா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? வேலையை பார்த்துட்டு போ. என்னமோ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன், தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, இதுக்கு பெட்ரோலுக்கு எவ்வளவு ஆறுது? 10,000 ரூபாய். அப்பா, இந்த காரு கெட்ட கேடு பெட்ரோல் செலவுக்கு 10,000 ரூபா கொடுக்கறளா? உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3,500 ரூபாய். இங்கேயே சாப்பிடுறியா? ஆமா. கல்யாணம் ஆயிடுத்தா? இல்லையே. கல்யாணத்துக்கு காசு கீசு சேர்த்து வச்சிருக்கியா? எங்க சேர்த்து வைக்கிறது? வர காசு ஃப்ரெண்ட்ஸுங்களோட தண்ணி அடிக்கவும், சினிமா பார்க்கவும், ரூம் வாடகை கொடுக்கவும் சரியா போயிருதே. என்னப்பா, கல்யாணம்னா கையில 4 காசு சேர்த்து வச்சுக்க வேண்டாமா? இல்லாட்டா வரவ எப்படி மதிப்போ? வெறும் பையனும் தூத்திட மாட்டாளோ? இத பாரு, வயசானவ நான் சொல்றேன், கேட்டுக்கோ. மாசம் 10,000 ரூபா பெட்ரோலுக்கு ஆறுதோன்னு 15,000 கணக்கு காட்டு. என்ன கேட்டா கார் சரியா இல்ல, அது இதுன்னு. டிரைவர் உனக்கு தெரியாதா திருடுறதுக்கு? ஏதோ சாக்கு சொல்லு. இது என்ன தெரியுமா? ஸ்பேனர். ஓங்கி மண்டையில போட்டா மண்டை உடஞ்சிரும். வேலையை பார்த்துட்டு போ. டிரைவர்னா திருடுவோமா? திருடுவோம். எப்ப திருடுவோம்? எங்க வயிற்றுல வாயில அடிக்கிற முதலாளி கிட்ட திருடுவோம். எங்க சாரதாம்மா கிட்ட திருட மாட்டோம். அவங்க கொடுக்குற சம்பளமே எங்களுக்கு போதும். ஆமா, சாரதாட்ட போட்டு கொடுத்துருவியா? போட்டு கொடுக்கறதா? போட்டு கொடுக்கறது உன்னைய மாதிரி ஆளு. போ, வேலையை பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.